ஹாய் கைஸ், நான் தான் உங்கள் ஸ்மார்ட்லிங் பேசுகிறேன். இன்றைக்கி வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா, கிளாஸ் காலில் அடிச்சு பிடிச்சி தட்டு மாதிரி எப்படியா நம்ம கிராண்ட் மாஸ்டர் போயாச்சு. கிராண்ட் மாஸ்டரில் எப்படிலாம் நாங்கள் போனோங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் கிராண்ட் மாஸ்டர் போனோங்கிறத விட இந்த வீடியோ நாங்கள் கிராண்ட் மாஸ்டர் எப்படிலாம் போயிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டோம், அதுக்கு என்னென்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணுங்கிறதா இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் போது இந்த வீடியோ ஒரே ஒரு லைக் மட்டும் போட்டு பாருங்கள், எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிராண்ட் மாஸ்டருக்கு போனதுக்கான வீடியோ பார்த்தீங்கன்னா நான் எடுக்கல, ஏன்னா என் மொபைல் 2GB RAM தான், 4H ஃபுல்லாகிடுச்சு. அதனால் என் ஃப்ரெண்டு மொபைல் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் அதை காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிராண்ட் மாஸ்டர் தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்த இடத்துல கிளாஸ்க்கு வந்து போனாலே உங்களுக்கு தெரியும் கிராண்ட் மாஸ்டர்னு இருக்குது. ஓகேங்களா, நான் அடுத்த வீடியோவில் நான் கிராண்ட் மாஸ்டர் போனேன் அந்த ஒரு கிளிப்பை எடுத்துகிட்டு வந்து இங்கே ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, நான் சொன்னேன் கிளாஸ் கோட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸில் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணி தான் ப்ரோ கிராண்ட் மாஸ்டர் போகிறேன்னு அதேமாரி கரெக்டாக யூஸ் பண்ணிட்டு இந்த வருஷம் கிராண்ட் மாஸ்டர் போயாச்சு. இது ஒரு நார்மலாக போன மேட்ச் தான், ஆனால் எங்களுக்கு நான் கொஞ்சம் ரொம்ப நல்லா விளாண்டுருக்க மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி, அதை வச்சுட்டு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் சொல்லிடலாம், நம்மளும் எவ்வளோலாம் கஷ்டப்பட்டோங்கிட்ட சொல்லிடலான்னு பார்த்தேன். இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நான் தனியாக வந்துட்டேன். அங்கே 2 பேர் விளாடுவேன். சத்தியமாக நான் நின்று அடிச்சிருக்கலாம், ஆனால் ஒருத்தனை தான் என்னால் அடிச்சிருக்க முடியும், இன்னொருத்தன் என்ன அடிச்சிருவான். அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் நேஷனாக விளாடுங்க. 2 பேராக போங்க. அதாவது உங்கள் ஸ்குவாட் 4 பேர், நீங்கள் 2 பேர், நீங்கள் 2 பேர், 2 பேராக போகிறீங்க. அது ஆட்டோ மேட்சாக இருந்தாலும் சரி, இல்லை நார்மல் மேட்சாக இருந்தாலும் சரி. இங்கே ஒருத்தன் பாருங்கள், அந்த நான் கை செத்துட்டான். நான் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணேன், ஆனால் அந்தாண்ட பாருங்க அவன் இன்னும் ஃபயர் பண்ணாமல் இருந்தான் எங்கள் ஃப்ரெண்டு. ஓகேங்களா, ஃப்ரெண்டு கிடையாது, இதெல்லாம் ஆட்டோ மேட்ச்சில் நான் எக்ஸாம்பிள் ஃப்ரெண்டுன்னு சொல்கிறேன். இப்போ உனக்கு ஓபியாக ஒரு ஹெட்டு இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா இனிமேல் யாராவது வருவாங்களா அப்படின்ட்டு நானும் வெயிட் பண்ணி பார்த்தேன். யாரும் வர மாதிரி தெரில. சரி, வந்துட்டு கில்லியாச்சும் எடுத்துக்கலான்ட்டு கில் எடுத்துட்டேன். உங்களுக்கு இனிமே இப்போ யாராவது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆட்டோ மேட்ச்சில் போகிறீங்க ப்ரோ, என்லாம் ஸ்குவாடே இல்லைன்னு நினச்சிங்கன்னா ஆட்டோ மேட்ச்சில் போகிறவங்களுக்கு ஒரு டிப் இருக்குது. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். நான் ஸ்குவாடாக போகிறேன் ப்ரோ, நான் எப்படி ப்ரோ விளாட்ணுன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு 2 வீடியோ போட்டிருக்கேன். 2 வீடியோவும் ஆட்டோவோ போனாலும் சரி, இல்லை ஸ்குவாடாக நீங்களே உங்கள் ஓன் பிளேஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு போய் விளாண்டாலும் சரி, இது எல்லாமே 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த 2 வீடியோ லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் கண்டிப்பாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்குவாடாக போனீங்கன்னா கோஆர்டினேஷன் வேணும். உங்கள் ஃப்ரெண்டை மாப்பிள்ள அங்கே பாரு, அங்கே ஒருத்தன் வரான், அவன் நட்றா அப்படின்ட்டு நீங்கள் எல்லாமே எப்படி யூஸ் பண்ணணும், மோக்க கட்ட மோஸ்ட்லி யூஸ் பண்ணுங்கள். இப்போ இந்த இடத்துல பார்க்கணும் பாருங்கள், நான் பாட்டும் ஜோன் வந்துருச்சுன்னு போயிடுவேன். சரி போடா ஜோனாது இதாதுன்ட்டு ஒரு 100 HP போனாலும் தானே வந்துட்டேன். ஏன்னா இனிமே முதுகில் இருக்கிற போய் குத்துடுறான் அப்படின்ட்டு தான் ஒரு நல்ல எண்ணம். ஏன்னா இப்படியும் ஒரு ஸ்ட்ராட்டஜியாக விளாட்டா தான் நம்மளுக்கு விளாட முடியும். அந்த இடத்துல வாசப்பள்ளே இருந்தால் அவன் எப்படி உள்ளார வரப்போ அடிக்கிறதுக்கு பல வாய்ப்புகள் இருக்குது. நம்ம ஃப்ரெண்டாக இருந்தாலும் நம்ம இந்த மேட்ச்சில் ஜெயிச்சிடலாம். ஓகே, கம்மிங் பேக் டு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் அப்படின்ட்டு வந்துடலாம். இப்போ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டை பார்த்தீங்கன்னா மோக்கோ கேரக்டர் யூஸ் பண்ண இல்லைங்க. 4 பேர் மோக்கோ கேரக்டர் எடுத்துருப்பாங்க. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் ஒரு அடி அடித்து ஒரு எனிமையை காட்டி கொடுத்தா கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 4 பேர் சுற்றி இருக்கும்போது ஈஸியாக அவனை முடிச்சிடலாம். மோக்கோ கேரக்டர் எங்கே இருக்கான்னு குறி காமிச்சு கொடுத்துரும். ஓகேங்களா, இது செம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக இருக்கும். இப்போ இந்த இடத்துல கூட பாருங்கள், என்கிட்ட கிரினேடு மட்டும் ஒரே ஒரு கிரினேட் இருந்துச்சு. நான் போட்டுட்டு நான் டேமேஜ் வாங்கக்கூடாதுன்னு இந்தாண்ட வந்தேன். அவன் கிரினேடில் மாட்டான். ஓகேங்களா, புரிஞ்சுச்சா? நான் கிரினேடாக போட்டேன், என்கிட்ட கிரினேடு பற்றி எதுவுமே கிடையாது. நான் போட்டு கிரினேடை போட்டேன், வந்தாலும் நம்மளை டேமேஜ் கொடுத்து நம்மளை கில் எடுத்துடக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஜோனில் சுற்றிக்கிட்டு வந்தேன். ஓகேங்களா, இந்த இடத்துல புரிஞ்சுட்டோன்னு நினைக்கிறேன். எவ்வளோ ஈஸியாக ட்ரிக்காக யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபேமஸ் எடுத்துகிட்டு சுடலான்னு ஸ்கோப் போகிறதுக்கு பதிலாக நான் ரன் பட்டனை கொடுத்துக்கிட்டே இருந்திருக்கேன். நாட்டுக்கு இந்தாண்ட கீழே இறங்கிட்டேன். சரி விடுங்க, அதுக்கப்புறமேட்டுக்கு இந்தாண்ட போயிட்டு எவனா இனிமே கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நான் இந்தாண்ட போகிறேன். ஓகே, ஆட்டோ மேட்ச்சுக்கு போகிறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சொல்கிறேன்னு பார்த்தீங்களா. ஆட்டோ மேட்ச்சில் நீங்கள் ஒரு ஆள் நீங்கள் தனியாக போடக்கூடும், 4 பேரும் தனியாக தான் வருவீங்க. கண்டிப்பாக எல்லோரும் ஏதோ ஒருத்தர் 2 பேராக கூட வந்திருக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா சுத்தமாக வரதுக்கு வாய்ப்பு இல்லை. எல்லாம் ஒவ்வொரு பிளேயராக வந்திருப்பாங்க. ஓகே, அவங்கெல்லாம் மோஸ்ட்லி ஹிந்தி பிளேஸ் இந்தமாரி தான் இங்கே இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, மைக் ஆன் பண்ணி கூட பேசுங்க, இல்லை அந்த மெசேஜ் மாரி இருக்குது அதையும் பண்ணுங்கள். இல்லாத பட்சத்தில் நீங்கள் ஒரு 2 பேர் ஒட்டுக்காக போகணும், கொஞ்சம் இடைவெளி. ஆனால் ஒருத்த மட்டும் தனியாக போவான், அவன் கூட நீங்கள் போங்க. அவன் கொஞ்சம் டேமேஜ் கொடுத்து நீங்கள் அடித்தா கூட அவனும் கொஞ்சம் தப்பிப்பான், நீங்களும் கொஞ்சம் தப்பிப்பீங்க. அந்த மேட்ச் சூப்பராக விளாட்லாம். கண்டிப்பாக சொல்கிறேன், நீங்கள் ஒரு 2 பேர் போகிறாங்கன்னா இன்னொருத்த மட்டும் தனியாக இருப்பான், அவங்க கூட நீங்கள் போங்க. கோஆர்டினேஷனாக இதான். அவங்க கூட அந்த ஒரே ஒருத்தன் போகிறவங்க கூட அவங்க கூட போனீங்கன்னா கண்டிப்பாக அந்த மேட்ச்சில் நீங்கள் எப்படி வேணாலும் போய் அடிக்கலாம். ஏன்னா நீங்களும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல பாருங்க, மேலே ஒருத்தர் தான், நான் பாட்டு பயப்படல. ஜோனாவது நீ அதை போட அப்படின்ட்டு அவன் பாட்டு போயிட்டேன். சரி, இருக்கிற இவங்களும் கஷ்டப்படுவாங்களே பாருங்கள், இவன் பாட்டு துருவிக்கிட்டே இருக்கான். சரி, ரிவ்யூ பண்ணி விட்டுடலான்ட்டு பாவுன்ட்டு. ஏன்னா இந்த வாட்டில் நம்ம ரிவ்யூ பண்ணால் தான் அடுத்த வாட்டில் நம்ம ஏதாவது ரிவ்யூ பண்ணுறேன் நான் அடிச்சிடோண்டா அப்படின்னு நம்பிக்கை இருக்கும்போது அவன் கரெக்டாக வந்து ரிவ்யூ பண்ணுவான். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இன்னொரு எனிமே முடிச்சிட்டான், ஒரே ஒருத்தன் தான் இருக்கான். கண்டிப்பாக அவனையும் முடிச்சிடுவோன்னு நினைக்கிறேன். நான் ஜோனில் போய் அடி வாங்கினாலும் இங்கே பாருங்க வெளியே நிற்கிறான். ஃபேமஸில் போய் கொஞ்சம் அழுத்தி பிடிக்கலான்னு பார்த்தா வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக இந்த ஃபேமஸ்
ஃபேமஸாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த கன்னை கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல MP5 எடுத்து எல்லாம் ஃபேமஸ் எடுத்துகிட்டு யூங்காங் போட்டு எடுத்துகிட்டு போனேன். கண்டிப்பாக நீங்கள் அந்த கேரக்டர்ஸ்லாம் எப்படி யூஸ் பண்ணுறது, என்னென்ன டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறதுங்கிறதுக்கு 2 வீடியோ போட்டிருக்கேன் கைஸ். இந்த இடத்துல கூட பாருங்கள், நான் ஷோ பண்ணிகிட்டு இருக்கேன். அந்த வீடியோ தான். அந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன், கமெண்ட்டில் ஃபஸ்ட்டு கமெண்ட்டாக போட்டு பின்னும் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஏடிஎம்ல எடுத்து வந்துட்டேன். ஏடிஎம்ல கொஞ்சமாச்சும் எனக்கு அடிக்க தெரியும், ஆனால் இந்த மேட்ச்சில் எனக்கு சுத்தமாக அடிக்கவே வரல, ஏன்னே தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மால் பக்கத்தில் 2 வாட்டி ரிவ்யூக்காக போயிட்டார். ஏன்னா அவன் இங்கேருந்து டேமேஜ் கொடுத்துக்கிட்டே இருந்தான். அதனால தான் கீழே இருக்கிறவங்க எப்படியோ அவங்க கேட்டால் ஏற முயற்சி பண்ணுவாங்க. இந்த இடத்துல எனக்கு குறி கிடச்சிது, எனக்கு என்னன்னு தெரில, ஃபிக்ஸாக அவன் மேலே அடிக்கவே முடியல கைஸ். ஓகேங்களா? நீங்கள் இந்தமாதிரி தப்பை மட்டும் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், இவன் கூடியே இருந்தானா, இப்போ இந்த இடத்துல இவனை ரிவ்யூ பண்ணிட்டேன். இப்போ நான் மட்டும் தனியாக இருந்தேன், கண்டிப்பாக இவனை ரிவ்யூ பண்ணியிருக்க முடியாது, என் ஸ்குவாட் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காது. ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் கீழே குதிச்சான் 321, நான் ஹெட்டே வைக்கல, அவன் பாடியிலே அடித்து செத்து போயிட்டான். சரி, அவன் நாக்காயிட்டான். அவன் எப்படியோ கீழே இறங்கி கில்ல எடுத்துடணும், இந்தமாதிரி இடத்துல நிற்கவே கூடாது அப்படின்னு நினச்சிட்டு நான் மட்டும் முடிஞ்ச அளவுக்கு ஊங்காங்கு போட்டு போயிட்டேன். நான் என்னென்ன கேரக்டர் யூஸ் பண்ணி எப்படிலாம் ட்ரிக்காக விளாண்டுட்டு நான் 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ எல்லாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்காக இருக்குது. இந்த வீடியோட எண்டு கார்டில் கூட நான் போட்டிருக்கேன், அதையும் போய் வாட்ச் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தாண்டருக்கு எனிமே எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இங்கே ஒரே ஒருத்தன் தான் இருக்கான், அவனே எப்படியோ முடிச்சு விட்ருவாங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா 7 தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோவில் கண்டிப்பாக ஏதோ ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சது தான் வீடியோக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. அடுத்த பார்க்கலாம். பாய் கேஸ், பை பை. நம்ம கிராண்ட் மாஸ்டர் போயாச்சு.